I need some place. Let us all sit erect, palms over the left facing the ceiling, spine erect with a smile. Let us chant the vibrant tone 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually on your arms. Jai Gurudev. So let's start the session. இது ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது சிவசூத்ரா சரி சரி பத்தஞ்சலி ரிஷியும் சரி சுருக்கமா சொல்லிட்டாங்க எந்த பாதையில ஆரம்பிச்சு எங்க முடியறது. வாட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் எண்டிங் பாயிண்ட். லைக் ஜிபிஎஸ்ல வேர் யூ ஆர் வேர் யூ வாண்ட் டு ரீச் விச் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 4-5 சாய்ஸ் வேறு கொடுக்கும். அது போல நம்முடைய சான்றோர்கள் ஆண்டோர்கள் இதுதான் வழி, இதை அடையிறதுக்கு பல விதமான வழிகள் இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க அனுபவிச்சு கொடுத்துருக்காங்க. மத்வாச்சாரியா, ராமானுஜர், ஆதிசங்கரர், எத்தனையோ சத்குருக்கள் கொடுத்துருக்காங்க. அதுல அடிப்படையில நம்ம மறுபடியும் பார்த்தோம்னா ஐ வாண்ட் டு ரிப்பீட் திஸ். அப்பதான் மற்ற சூத்திரங்கள்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. காலமுறை ஜெயசங்கர் பேசி இதுதான் அந்த கிரக்ஸ், இதுதான் அதனுடைய கரு. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எது நமக்கு வேணும் அதை அடையிறதுக்கு பல மகான்கள் பல வழிகளை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற வழி எடுத்துன்னு போய் சேர வேண்டும். ஆனால் சேருமிடம் ஒன்றுதான். நதிகள் பலவாக இருந்தாலும் அவை சங்கமிக்கும் இடம் கடல். அதை போன்றதுதான் நமது வாழ்க்கையும். ஒவ்வொருத்தரும் தான் ஜீவ நதி. Everybody is unique in their own nature. How you are going to, when you are going to, in which path you are going to adopt is, so it should be to your nature. It should suit your nature. எதையுமே திணிக்கவே வேண்டாம், உங்க இயல்பின் பிரகாரம். இப்ப மறுபடியும் பார்த்தோம்னா ஆரம்பத்துல பிரகாஷா விமர்ஷா, சிவா சக்தி. சிவம் என்பது எலக்ட்ரிசிட்டி, சக்தி என்பது பலவிதமான டியூப் லைட்டு, வாட்டர் ஹீட்டரு, ஏசி, ஃப்ரிட்ஜு, இது போல வெளிப்பாடு. ஃப்ரிட்ஜ் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆகாது. அது போலவே உங்களுடைய டியூப் லைட்டு எலக்ட்ரிசிட்டி ஆகாது. ஆனால் டியூப் லைட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டியோட வெளிப்பாடு டியூப் லைட். அதுதான் விமர்சா பிரகாசா. உன்மேஷா நிமேஷா, க்ளோசிங் தி ஐஸ் அண்ட் ஓப்பனிங் தி ஐஸ். யுக ஆதி யுக அந்தம். கண்களை அந்த பரம்பொருள் மூடும் பொழுது யுக அந்தம், கண்களை திறக்கும் பொழுது அது யுக ஆரம்பம், யுக ஆதி. அந்த பரம்பொருள் அந்த விமர்சான் வர்றச்ச யோனி வர்க்க கலாசரீரம், பலவிதமான படைப்புகள், பலவிதமான, அதுதான் அழகு. பலவிதமான மலர்கள் சேர்ந்து ஒரு மாலை கட்டி இறைவனுக்கு அழைக்கும் பொழுது அந்த மாலை அப்பொழுது அழகு பெற்று ஒளிர்கிறது, விளங்குகிறது. அது தனி அழகு. இந்த பக்கம் சேப்பு இருந்து அந்த பக்கம் சேப்பு இருக்கு, இந்த பக்கம் பச்சை இருந்து அந்த பக்கம் பச்சை இருக்கு, இந்த பக்கம் சாமந்தி போட்டு இந்த பக்கம் சிமெட்ரி. அது ரொம்ப அழகு. அந்த அழகு எல்லாம் சொல்ல முடியாது. அது போல படைப்புகளில் 80 லட்சம் யோனிகள், யோனி வர்க்க கலாசரீரம் நிறைய இருக்கு. அதுலயே மூழ்கிடாம எந்த வந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் பிரகாஷாட்ட விமர்சா அந்த படைப்பு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது முதல் 5 உரைகள் கஞ்சுகாஸ். ஃபர்ஸ்ட் இஸ் காலா. காலையில மலரக்கூடிய மலர் மாலையில அது ஓய்ந்துதான் போகணும், சுருங்கிதான் போகணும். அது போல ஒரு படைப்பு தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு இறப்பு அந்த மறைவு என்று ஒன்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதோட போராடி பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நான் சாப்பாடு வச்சு ரைஸ் வைக்கிறேன் குக்கர்ல,
சரி அன்னைக்கு சாப்பிட மறந்துட்டு அப்படியே ரைஸ் குக்கர்ல விட்டுட்டோம்னா அடுத்த நாள் கெட்டுதான் போகுது. அது நான் உண்மை இல்லாது. அதை உண்பதற்கு தனி படைப்புகள் இருக்கு. அதுதான் இயற்கை என்னை எதையுமே விட்டு வைப்பதில்லை. You know the hyenas, they are the scavengers of the forest. ஃபாரஸ்ட்ல எது எங்க கிடந்தாலும் ஹைனா, இந்த கழுத புலிமை அதெல்லாம் சாப்பிடும். அதனுடைய இயற்கை. சோ இயற்கை என்ன எப்பவுமே சுத்தமா வச்சுப்பாங்க. எங்கேயுமே குறைபாடு கிடையாது. அதற்கான இயற்கை உண்டு. ஒரு பூனை வெளிக்கு போச்சுன்னு அது போல பள்ளம் தோண்டும். அது எந்த சரி, அது சென்னையில இருந்தாலும் சரி, சிவகாசியில இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, அந்த பள்ளத்தை தோண்டிதான் மரம் கழிக்கும். கழிச்சு மூடிடும். இது இயற்கை. அதனால இயற்கை எண்ணெயினுடைய அற்புதத்திற்கு வார்த்தைகளே கிடையாது. சோ காலா, பிறப்பு இறப்பு நிர்ணயிக்கப்பட்டு, அதோட சண்டைப்பட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதோட இருந்து என்ன முட்டிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால மனசு ஏத்துக்கிட்டா போச்சு, தப்பே இல்லையே. அதுதான் முக்கியம். ஆசைக்கோர் அளவில்லை இந்த அகிலமெல்லாம் கட்டியாளினம் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேச நிகரார் நேசித்து ரசவாத வித்தை செய்வார் வெகு நாள் இருந்துமே நிலையாகவே காய கல்பம் தேடி நெஞ்சு பொண்ணாவர். நான் மட்டும் ரொம்ப நாள் இருக்கு நெஞ்சு பொண்ணாவர். அப்போ நிம்மதி கிடையாது. சோ காலம். அடுத்தது நியதி. அந்த படைப்பின் வரும் பொழுது நீங்கள் மலம், ஆணவமலம், கர்மமலம், 3 கட்டுக்களை சுற்றப்படுறீங்க. அதுதான் நியதி. அதனுடைய விளைவாக பல அனுபவங்களில் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. அந்த பிராரப்த கர்மா தான் நியதி. அந்த பிராரப்த கர்மால இன்னின்னாருக்கு பிறப்பேன், இந்த ஊர்ல பிறப்பேன், இந்த பொருளாதார நிலையில பிறப்பேன், இந்த சுற்றுப்புற சூழல்ல பிறப்பேன், இந்த அனுபவங்கள்ல நான் போவேன் அப்படின்ட்டு யூ டிக்ளேர். So that you gain experiences to understand what the creation is. அது நியதி. இங்க அந்த சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது கலா. அந்த நியதியை நான் அனுபவிப்பதற்கு எந்த விதமான மூளை தேவை? மென்மையும் தேவை, வன்மையும் தேவை. You need both the illogical as well as the logical. So right about the brain and the left about the kala is கலா என்பது தமக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைதி, ஆனந்தம், இசை, ஞானம் இதெல்லாம். வித்யா, வித்யா என்பது நமக்கான ஒரு ஸ்கில்ஸ், லேர்னிங் ஸ்கில்ஸ், இயற்கையாகவே நமக்கு உள்ளது. இது ரெண்டும் தான் ராகா. அங்கதான் வருது பிரச்சனையே. ராகா என்பது நீங்கள் அந்த நியதியை, பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறச்சியே இவர் கிவன் த ஃப்ரீ வில். ஆசைகள் அந்த ராகா வரச்ச நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு மறந்து போயிடும். மறந்து போயிட்டு நம்ம பாட்டுக்கு ஆடி ஆணவமலம் நம்மள கவர் பண்ணிடுது. அதனால தான் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலேயே லிபரேஷன் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த பிராரப்த கர்மம் கழிச்சு அதுதான் ஜடபரதான்றது அற்புதமான ஒரு கீதை. ஜடபரதம் கேள்விப்பட்டிருப்பேன். இதுதான் பிரின்சிபல். இதே மறுபடியும் திரும்பி போறதுக்கும் இயற்கையான விதை நமக்குள்ளேயே இருக்கு. அதுதான் உத்யாமா பைரவா, உத்யாமா பைரவா. எப்படி நான் என்னுடைய லட்சியத்தை அடைவது, எங்கிருந்து வந்தேன், எங்க போய் சேரப்படுற அந்த உற்சாகம், அந்த பைரவா கான்சியஸ்னஸ், இந்த பிரகாசா நமக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தரும் இறைவனை ஒளி இருக்கு. அந்த பிரகாசாங்கிறது நமக்கு கூட அது என்னத்துக்கு கொடுக்க முதல்ல நிவிருத்தி கலா. இது இந்த கூண்டல் இருக்கு, எப்படி தப்பிச்சுக்கிட்டு போறது? தப்பிச்சுக்கிட்டு போனோம். நேத்து ஒருத்தர் கவுன்சிலிங் பண்ணிட்டு பேசிக்கிட்டு ஆபீஸ்ல. ஒருத்தருடைய அப்பா அவர் பயங்கர லோக்கல் ரவுடி. அவர் பேச்சுக்காக டபார்னு அடிச்சுடுவார். எடுத்தோடனே நேற்று போய் பேசிட்டு அவர் சொன்னார், அவங்க அப்பா எல்லாரும் போட்டு அடிச்சுடுவார். இந்த பையன் செக்யூரிட்டி ஆகிறான். அவர் சொல்றாங்க, எங்க அப்பா யாரும் இப்போ டம்மால் டிமில் அடிச்சுடுவார் சார், நாங்கெல்லாம் அவர் அடிக்க அளவே கிடையாது. அவர் ரொம்ப கோபம் ஜாஸ்தி. இப்போ அவருக்கு 78 வயசு. நல்லாதான் இருந்தார். திடீர்னு அவருக்கு இடது கை உள்ளங்கை செயல்படல. மணிக்கட்டு வரைக்கும் செயல் உணர்ச்சி இருக்கு, கையை செயல்படல. நேற்றுக்கு அவரு கூப்பிட்டு வந்திருந்தார், கை தாக்கல. அவர் அழறாரு, ஓ சாமி நான் என்ன பாவம் பண்ண, கை வரலையா, கை வருமா? நான் என்ன கடவுளா கை வர சொல்றது? நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே வெளி.
இந்த 5 பிரின்சிபல் நம்ம மறந்துட்டோம், நினைச்சு வச்சுட்டு நல்லா உருவேத்திக்கிட்டோம்னா நம்ம சுதந்திரத்தை அடைவது உறுதி. அது சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் கையில் அடிச்சுட்டு போயிடுறதுக்கு. இன்னைக்கு அவரே இந்த கட்டவரல தூக்குறாரு, பொத்துன்னு விழுந்து. இந்த வலது கை விரல் ஆள்கட்டையோட தூக்குறாரு, பொத்துன்னு விழுந்து. அவர் கண்ணு கண்ணு. சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் சொன்னேன், சார் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய கோயிலுக்கு போங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. கடவுளே என்னை காப்பாத்து, எனக்கு இந்த உடல் என்பது தேவை, இந்த உடல் என்பது கருவி, இந்த உடலின் மூலம் இனிமேலாவது நான் நல்லதை பேசி நல்லதை நினைத்து நல்லதை செய்வேன் வேண்டிக்கோங்க சாமி. நான் அப்படிதானே பண்றேன். அவங்க பையனை பார்த்தேன், அவன் பையன் தலை குஞ்சிக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எவ்வளவு தர்மம் பண்ணிருச்சு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா வாழ்க்கை ரொம்ப ஆறுதல் பேர். அப்ப சொன்னேன், அவர் சந்தோஷம் பிராண முத்திரை வச்சுக்கோங்க வலது கையில. பிராண முத்திரை வைக்க வைக்க பிராணசக்தி அதிகமாகும். நல்ல டீப் பிரீத்திங் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெரியவர், அவருடைய வேதனை. அப்போ அந்த ஆணவ மலம் எங்க போச்சு? நினைச்சோட டமால் டிமில் அடிச்சிங்கள. இப்ப இடது கையில அவர் மலத்தையே அவரால் கழுவிக்க முடியலையே. புரியுதா? காலையில் டாய்லெட் போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி கழுவுவீங்க? அதுவே முடியலையே. அது வேதனை. அந்த ஈகோ அந்த கூண்டுல சிக்கிக்கிட்டு பயப்படுது, செயலாற்ற முடியல. அதுதான் ஒவ்வொருத்தருடைய ஈகோவும். அந்த செயலாக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நான் குறிக்கிறது. அந்த செயலிழந்து போறப்ப யாருக்கு சார் தெரியும்? இந்த சிபியூல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? உங்க ஈகோல இஸ் நத்திங். அதை புரிஞ்சுக்கிட்டாலேயே, டேய் இந்த உடம்புக்கு இவ்வளவுதாண்ட லிமிட்டேஷன், நம்ம வந்த வழி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரு திருப்பி என்னத்தை பண்ண சாமி நல்லா பிளஸ் பண்ணிக்கிட்டே. இதுதான் வாழ்க்கையினுடைய கரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு விடைய பகவான வச்சிருக்கார். நிவிருத்தி கலா, நான் யார், உத்யாமா பைரவா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்புதான் நானா கிடையாது. ஏன்னா இடது கை நேத்து வரைக்கும் நான் சொன்ன பேச்சு கேட்டுச்சு, இப்ப கேட்க மாட்டேங்குது. அப்ப நான் என்னத்தை வெட்டி முறிச்சேன்? அப்ப நானுங்கிறது என்ன? யூஸ்லெஸ். இட் இஸ் குட் ஃபார் நத்திங். அந்த நானுங்கிறது இட்ஸ் குட் ஃபார் நத்திங். ஏன்னா இப்ப எனக்கு இந்த இடது கை வேணும், ஆனா வரமாட்டேங்குது. அது எப்படி சரி பண்றது? தெரியல. தெரியலங்கிற பண்ண அந்த ஈகோக்கு என்னங்க முக்கியத்துவம் இருக்கு? அது ஒரு குப்பையும் கிடையாது. தெரியலங்கிறதுக்காக ஈகோ வச்சிருக்க நாம. அந்த ஈகோ இஸ் நான்சென்ஸ். ஆனால் இந்த உடம்பை இயக்கிறதுக்கு தேவை. உடம்புக்கு மம்மம் போடுறதுக்கு, படுத்துக்கிறதுக்கு, அது அவ்வளவுதான். அது லிமிடேஷன்ஸ். அதான் குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், ego has got its own limitations. It is needed, but with what limit it need to. It should not cross the ego of the others. It should not encourage the ego of others. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது ஆணவ மலம் அங்க வந்து. அதனாலதான் இந்த ராகா என்ன வர்றச்சே நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களை சரியான வழி நடத்தணும்னா உத்யாமா பைரவா நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும். அதுக்கான நிவிருத்தி கலா நமக்குள்ள இந்த தவிப்பு இருக்கு, தேடல் இருக்கு. அந்த நிவிருத்தி கலாவை பிரதிஷ்ட கலா உறுதி பண்ணணும். உத்யாமா பைரவான்னு சொல்லிக்கிட்டு நிச்சயமாக அடைவேன். அது பண்ண பண்ண சுத்த வித்யா நமக்குள்ள எல்லாமே இருக்கு. பகவான் சொல்லிட்டாரு, எல்லாம் உனக்குள்ள இருக்கு. அப்போ உனக்குள்ள அந்த பிராணாயாமா அந்த பண்ண நல்ல அமைதி நிலவும், எண்ணங்கள் குறைஞ்சுக்கிட்டே. சாந்தி கலா நீ கேட்கவே வேண்டாம், சாந்தி தானா ஏற்படும். அப்படியே இருந்தீங்கன்னா சாந்தி அத்தீத கலா. நீதான் கடவுள். இறைவனை எங்கெங்கும் எண்ணுரு யாவையும் இறையுருவாம் எண்ணி வழக்கல் முந்தி பெற ஈசன் நல் பூஜை முந்தி பெற. பகவான் தமிழர் சொல்றது பிராக்டிக்கலா நீங்க உணர்வீங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தத்துவத்துல போயிட்டா நரேந்திர மோடி வந்தாலும் பிரச்சனையே இல்லை, ஸ்டாலின் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் உங்க வழியில் போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு உண்டானது தானா உங்க வாசல் தேடி வரும். ஸ்டாலின் சொல்லிதான் நீங்க இந்த வீட்டுல இல்லை, நரேந்திர மோடி சொல்லிதான். நரேந்திர மோடி அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு இட்லி கொண்டு வாங்கி தர மாட்டார், ஆனா இட்லி வரும். அன்னைக்கு ஒரு ஆமா என் பேங்க்ல டச் விட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஒரு 1,70,000 வித்ட்ரா பண்ண வேண்டியிருந்துச்சு. போனாங்க கிளர்க், சார் இப்பெல்லாம் வந்து 1000 rupeesக்கு 5 rupees சார்ஜ் பண்றாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இஃப் யூ வித்ட்ரா more than 1 lakh, you have to pay
5 rupees as a service charges to the central government. அன்னைக்கு 1,850 ரூபாய் புடிச்சிட்டாங்க அக்கௌண்ட்ல. சார் இது என்ன சார் 850 ரூபாய்? சார் புது ரூல் சார், நரேந்திர மோடி போட்டிருக்கிறார். To avoid and curtail the black money transaction, if you draw cash every 1,000 rupees, 5 rupees will be charged. அது வேற. அது போல எது இப்படின்னு மாறலாம். ஆனா அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டேன், ராத்திரி சாப்பிட்டேன், சொக்காயை மாத்திக்கிட்டேன், நல்லா தூங்கினேன், அது இருக்கு. இதே போல நீங்க you will lead a life which is சாந்தி கலா, சாந்தி அதித கலா. நீங்களும் அமைதியா இருப்பீங்க, மற்றவங்கள் அமைதிக்கு நீங்க ஒரு காரணம். அவ்வளவுதானே வாழ்க்கை. அப்போ நம்ம எங்க வந்தோமோ அந்த வரைய பிரிச்சுட்டே போனோம். ராகா பார்த்துட்டீங்கன்னா இந்த பக்கம் கலா, இந்த பக்கம் வித்யா வந்துடுத்து, சுத்த வித்யா வந்துடுத்து. அப்போ நிவிருத்தியும் உங்களுக்கு வந்து அப்ப நியத்தியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பிராரப்த கர்மா கழிச்சுக்கிறீங்க, பிரச்சனையே கிடையாது. மிச்சம் இருக்கிற இந்த கஞ்சுக்கா காலா, நீ எப்ப சத்தம் பகவானே நான் ரெடி, வாங்கும், ஐ எம் ரெடி ஆல்வேஸ், ஐ நோ வாட் லிமிடேஷன்ஸ் ஆர். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், போயிட்டு இப்பிறவி போய் நீ எப்பிறவி வாய்க்கமோ அரியேன் கண்டா. இருக்கிற காலம் வரைக்கும் உண்டு சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டேன். லைஃப் இஸ் வில் பி வெரி பியூட்டிஃபுல். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற சூத்ராஸ் எல்லாம் வருது. நீங்க சூத்திரங்களை படிச்சு பிரயோஜனமே கிடையாது. வாட் இஸ் தட் பிரின்சிபல்? இதுதான் பிரின்சிபல். நிவிருத்திகளாம் உங்களுக்குள்ளே இருக்கு. விடுகதை போட்டா அதே இறைவன், அதே விமர்சா அதுக்கான விடுகையை உங்களுக்குள்ளே வச்சிருக்கா. நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா, சுத்த வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தி அதித்த கலா, முடிஞ்சு போச்சு. ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதுக்காக தான் மற்றதெல்லாம். அதுதான் இப்ப நம்ம வந்தோம். உத்யாமம் பைரவா, ஐ எம் ரெடி சார், ஐ எம் ரெடி எக்யூப்டு வித் ஃபைட்டுங்கிறப்ப இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம் நம்முடைய நிலைகள் 3: ஜாக்கிரத, ஸ்வப்னா, சுஷுப்தி. ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி, இந்த 3 நிலை தான். அப்போ இந்த 3 நிலையில் தான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் நீங்க ராகவை நல்லபடியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாக்கிரதை நல்லா இருக்கும், ஸ்வப்னாவை நல்லா இருக்கும், சுஷுப்தியை நல்லா இருக்கும். 3 நிலைகள். அதுதான் வந்து இப்ப முதல்ல நம்ம 8வது சூத்திரத்துக்கு நம்ம போறோம். என்னது? ஞானம் ஜாக்கிரத். ஜாக்கிரத் ஞானம். நீங்க விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல் உணர்வு உண்டு. உங்களுடைய அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் செயல்படும். இதுதான் உங்களுடைய விழிப்பு நிலை. இதுல நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், சேர்த்து கொள்ளக்கூடிய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஞானம். இந்த ஞானம்ங்கிறது வந்து இன்டலெக்சுவல் நாலேஜ். இப்ப நேற்று நான் பேங்க் பண்ண போறோமா 1000 ரூபாய்க்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கோ அப்படின்னு இன்ஃபர்மேஷன். ஸோ மை ஞான இன்டலெக்சுவல் நாலேஜ் ஹேஸ் நோட்டட் இட் டவுன். ஸோ இனிமேல் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் அவாய்ட் பண்ணணும், அது ஞானம். ஆனா இந்த இன்டலெக்சுவல் நாலேஜ் உங்களுடைய காலாவுக்கு எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ணாது. செத்து போன பிறகு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணா என்ன, 50 ரூபாய் சார்ஜ் பண்ணா என்ன, புரியுதா? இந்த ஞானம் பந்தா, இந்த ஞானம் தான் பந்தா. இது இருக்கணும் ஒரு பக்கம், அதுக்கான மரியாதை அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு இந்த 10 இந்த மாதிரி சார்ஜ் பண்றேன், இந்த மாதிரி சார்ஜ் பண்ணேன், உங்களை இவ்வளவு செலவு பண்ணி நான் 850 ரூபாய் கட்ட வேண்டியிருந்துச்சு, சண்டை போடலாம். இல்ல டைம் சீனியர் சிட்டிசன், எனக்கு தெரியாது, சார்ஜ் பண்ணக்கூடாது, பேங்க் மேனேஜர் சண்டை போடலாம். சால்வ் ஆகுமோ? ஆகாது. எனக்கு நிம்மதி வந்ததா? கிடையாது. எது எனக்கு நிம்மதி தரவில்லையோ அந்த ஞானம் வந்தா. அப்படிங்களா சார்? ரொம்ப சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான், வந்துட்டே இருக்கும். யாரும் ஒன்றும் பண்ண முடியும். நான் நரேந்திர மோடி போய் கேட்க முடியும், மாத்தியா சட்டத்தாங்கிட்டு. விவசாயிக போராடியே பிரயோஜனம் இல்லை, மறுபடியும் போராட்டம் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். சரியா? அதனால ஞானம் ஜாக்கிரத், ஜாக்கிரத் ஞானம். நன்றி. விழிப்பு நிலையில் உடம்பு செயல்படுது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் செயல்படுது. கரெக்ட். அப்போ அதுல என்னுடைய ராகாவை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னுடைய நியத்தி, என்னுடைய பிராரப்த கர்மா வரும். அப்பதான் நான் நேற்று வந்து பேங்க் மேனேஜர், நான் சீனியர் சிட்டிசன், எப்படி எனக்கு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னு வச்சுக்கோங்க. ராகா, ஐ எம் அப்ளைங் வித் ஈகோ. சார் நான் என்ன சார் பண்றது, அப்படிதான் சார் அது முதல்ல பொறுமையா சொல்லுவேன். நோ, ஐ எம் 72 years,
நான் வரதே கம்மி அமௌண்ட், இதுல நீங்க சார்ஜ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள 2 கஸ்டமர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த கிழமை எப்படி எந்திரிச்சு போவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சார் அதான் சொல்லிட்டு இருந்தேன் சார், we are helpless. நாங்க வெறும் பேங்க் மேனேஜர் தான். சட்டம் போட்டா அது யாருன்னா சார் பண்ண முடியும்? ரிசர்வ் பேங்க் கவர்னர் போடுறாரு சார், அவர் மேல நான் என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. யோ எந்திரிச்சு போயா, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு மனசுல நினைச்சுப்பாங்க. சார் நீங்க அப்புறம் வாங்கல வெளியே சொல்லுவோம். மனசுல நினைப்பா, ஏய் போய் தொலைடாம. அப்ப எனக்கும் எரிச்சல், அவருக்கும் எரிச்சல். யூ கிரியேட் கர்மா. You create karma. When you are disturbed, additional karma is created. அதுக்கு நீ ஒரு பிறவி எடுத்தார். ரொம்ப ఇంపార్టెంట్. నొప్పింపక తార్నవ్వక తప్పించకరవాడి ధన్యవంతుడు వినరవై వేమ విశ్వావిరాமன்னு வேமன பதிகம் இருக்கும். யாரையும் நொந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்காக நீயும் நொந்துக்காத. ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி போயிட்டாரு வாழ்க்கை. சர்க்கஸ் அது போல போயிட்டு இருக்கணும். அதனால்தான் அந்த ராகா வரும். உங்க கலா சொல்லும், உங்களுடைய வித்யா சொல்லும், அது எப்படி 850 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் முடியாதுன்னு ரெடி ஆகும். அப்போ அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த எண்ணங்கள் லெவலையே அவர் என்ன பண்ண முடியும்? நீங்க இந்தியாவில் தான் இருக்கிறீங்க, இதை விட்டுட்டு டபார் நீங்க நித்யானந்தா தீவுக்கு போக முடியாது. சரியா? அவர் சொந்த ஊர் இருக்கு, அவர் சொந்த கொடி இருக்குது, சொந்த தேசம் இருக்கு. ஐயா என்னை காப்பாற்றுவன்னு இங்கிருந்து ஜம்ப் பண்ண முடியாது. இந்தியாவில் தான் இருந்தாங்க. நாளைக்கு இந்த பேங்க் மேனேஜர் மூஞ்சி தான் பார்த்தாங்க. அவர் என்ன பண்ணுவோம்? அந்த நிதானம் வந்துட்டுன்னா யூ கேன் அவாய்ட் தி அடிஷனல் கர்மா. தேர்பை யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் தி யுவர் ஓன் நியதி பிராரப்த கர்மா. மேல வளர விடல, அங்கே யூ புட் அ ஃபுல் ஸ்டாப். அந்த கர்மா அதோட முடிஞ்சிடுது. யூ ஆர் பீங் கிளென்ஸ்ட் டு தட் எக்ஸ்டென்ட். அது போல ஒவ்வொரு ஆசையும் வறட்சியும் இதை அப்ளை பண்ணுது. இதனுடைய விளைவு என்னை பந்தப்படுத்துமா, விடுதலை அளிக்கும்? பந்தப்படுத்துமா, விடுதலை அளிக்குமா? அப்படியே இந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும். அதுதான் ஞானம் ஜாக்கிரம். இதுதான் நம்ம விழிப்பு நிலையில செய்ய வேண்டியது. அடுத்தது 9வது சூத்திரம், ஸ்வப்னோ விகல்ப. விகல்ப ஸ்வப்னம். விகல்பனா இமேஜினேஷன். நான் இனியே சொன்னேன், நம்முடைய தூக்க நிலையில 5 வகையான கனவுகள் வருது. அந்த கனவுகள்லாம் கனவுகள் தான். அதுக்கு வந்து முக்கியத்துவமே தர வேண்டியதுன்னு குருஜி சொல்றாரு. ஸ்வப்னோ விகல்பா. ஸ்வப்னத்துல உடல் உணர்வு கிடையாது, உங்க மனசு மட்டும் செயல்படுது, உங்கள் அந்த கரணங்கள் செயல்படுது. மண், புத்தி, சித்தம், அகங்காரம் ரெடியா இருக்குது. அது என்ன பண்ணுது? ஒரு டைம்ல உங்களுக்கு ஜிகிரி தண்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது, இன்னொரு ஃபலூடா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது, உங்களோட காக்டெயில் கலந்து கொடுக்குது, விதவிதமா உங்களுக்கு கொடுக்குது. சார் உங்களுக்கு ஜிகிர் தண்டா வேணுமா, இல்லாட்டி ஃபலூடா வேணுமா, இல்லாட்டி இது வேணுமா, காக்டெயில் வேணுமான்ட்டு உங்களுக்கு படைக்குது. அதுக்கும் நீங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. கனவுனால எந்த விதமான, அது ஒரு கலப்பு நிலை. அதோட அதை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். விகல்பா, இமேஜினேஷன். இமேஜினேஷன் அதுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை. அதனால சொல்லுமா சொல்லுங்க. கனவு நிலையில அகங்காரத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? கனவு நிலையில அகங்காரம் இருக்கா? எவ்வளவு, எந்த அளவுல இருக்கு? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நீங்க சிம்பிள், நீங்க வந்து ஜிகிர் தண்டா கேக்குறீங்க, அவர் சர்வர் என்ன பண்றாருன்னு ஜிகிர் தண்டாக்கு பதில் ஃபலூடா கொண்டாந்து வைக்கிறார். நீங்க சொல்றீங்க, யோ நான் ஜிகிர் தண்டா கனவுலையே அங்கேயே உங்கள் கோப தாபங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இல்ல ஒரு நாய் துரத்திட்டு வருது, நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, துரத்திட்டு வருது, அந்த உணர்வு, பய உணர்வு ஏற்படுது. அந்த பய உணர்வை அனுபவிப்பதற்கு அங்க நான் ஈகோ இருக்கு. ஐயோ நான் தப்பிச்சுக்கணும். எக்ஸாம் எழுத போறீங்க, பஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஐயோ நான் எக்ஸாம் எழுத லேட் ஆகி போச்சு. நீங்க எக்ஸாம் எழுதி கிராஜுவேட் ஆகி தாத்தாயி எல்லாம் படியாச்சு. ஆக ஈகோ இஸ் வெரி மச் அவேர் ஆஃப் தட். கனவு நிலையில ஈகோ. ஆனால் விழிப்பு நிலைக்கு மதுக்க, அதனால உங்களுக்கு கர்மா, ஃபர்தர் கர்மா வர்றதில்லை. ஃபர்தர் எந்த கர்மாவோ அதுதான் உங்களுக்கு சொப்னமா வெளிப்படுது. அதனால ஜாக்கிரதையில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஜாக்கிரதை இந்த உடல் மூலமாகத்தான் நம்ம கர்மாவை சேர்த்துக்கணும். அதனால்தான் நம்ம இந்த விழிப்பு நிலையில் இருக்கச்ச நம்ம ரொம்ப விழிப்புணர்ச்சியோட இருக்கணும்.
யூ ஷுட் பி வித் அவேர்னஸ். அதான் குருஜி சொல்வார், லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட். அடுத்தது சுஷுப்தி. சுஷுப்தியில ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது, ஆனால் அகங்காரம் மட்டும் இருக்கும். ஈகோ மட்டும் வில் பி, அது அவேர்னஸ். ஆனால் நான் தூங்குறேன்ற அவேர்னஸ், அங்க நல்லா தூங்குனேன்ற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அதை அப்சர்வ் பண்றது உங்க ஈகோ. அதுக்கு அப்பாற்பட்டது தான் துரியம். இது எல்லாமே ஒரு சாட்சி மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அந்த துரிய நிலைக்கு போறச்ச உங்க அகங்காரத்தை நீங்க வேடிக்கை பார்க்கலாம். எப்பவுமே நீங்க ஜாக்கிரத நிலையில கூட ஒருத்தர் இப்ப உங்க மேல ஒருத்தர் இடிச்சுட்டு போறாரு, நீங்க ஜாக்கிரத நிலையில இருந்தீங்கன்னா அவர் வேணும்னு இடிக்கல, போயிட்டார். சரி, வேணும்னு இடிச்ச மாட்டேன்னு பண்ண முடியும். நம்ம என்ன சூர்யாவா விஜயா நம்மள்கிட்ட குச்சி போடுறதுக்கு? ஏங்க ஓ போயிட்டா இருப்பாங்க. சரி, அப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையோ நம்ம இடிச்சிருக்கோம். எதையுமே காரண காரியம் இல்லாமல் இந்த ஜாக்கிரதை நிலையில நடக்காது. அதை நல்லா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். அதுதான் நம்முடைய மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் இந்த உலகத்தின் மூலமாக நமக்கு அனுபவங்களாக கிடைக்கின்றன. புரிஞ்சுங்களா? ஆக ஸ்வப்னா விகல்பா. அடுத்தது அவிவேகோ அவிவேகோ மாயா சசுப்தம். 10வது சூத்திரம், அவிவேகோ மாயா ஸ்வப்தம். மாயா ஸ்வப்தம் அவிவேகம். விவேகம் என்றால் பகுத்துணர்தல். இது சரி, அது தவறு, டிஸ்கிரிமினேஷன். அங்க டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. என்ன சுஷுப்தம் சசுப்தம்னு உணர்வு இல்லாம அப்படியே இருக்கிறீங்க, ஆனா உயிர் இருக்கு. நான் நல்லா தூங்குறேன், என்னங்க நீங்க தூங்கி எந்திரிச்சு உடனே அப்பா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனா பாக்குறாங்க. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனாங்கிறத உணர்த்து ஒருத்தர் இருக்காருல்ல, அதுதான் ஈகோ, அகங்காரம், அந்த ஸ்மால் மைண்டட்னஸ். அது மாயா. உங்க ஈகோவுக்கு தன்னிலை கிடையாது, தனக்கான இருப்பு கிடையாது. அது ஒன்றை சார்ந்திருக்கிறது. அது எதை சார்ந்திருக்கிறது வந்துச்சு நீங்க ஞானமா. அதுதான் இங்க இது எப்படின்னு மாயா சுஷுப்தம் அவிவேகோ. there's no discriminating capacity. அட்லீஸ்ட் சொப்பனாவில நாய் கிட்ட தப்பிச்சுக்கணும், நாய் கிடைக்க கூடாதுன்ற விவேகமா இருக்கு. நாய் கிட்ட ஓடுறீங்க, அங்க இவர் அந்த காரணங்கள் அறவே வேற. சுஷுப்தத்துல ஒண்ணுமே கிடையாது, அந்த உணர்வு மட்டும் இருக்கு. அதுதான் 10வது சூத்திரம். இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ராகா, உங்களுடைய எது கட்டுப்படுதோ அதுதான் ஜாக்கிரதையில நடக்க முடியும். அதனால்தான் நம்ம விழிப்பு நிலையில ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கும். அதே மாதிரி எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால். சொல்லுமா. நான் இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் பண்ணல, கடைசியில கேக்குறேன், எழுதி வச்சிருக்கேன், அப்புறமா கேட்கிறேன். சரி, ஃபைன், வெரி குட். சோ அவிவேகோ மாயா சுஷுப்தம். அந்த மாயாங்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது. சுஷுப்தம், நீங்க இதே சுஷுப்தத்துல இருந்தீங்க அம்மா வயித்துல. when you are there as a fetus, you were with the சுஷுப்தம். அப்போ அனுபவங்கள் வேற. அம்மா பாடின பாட்டுல கேட்டீங்க, அம்மாவுடைய டான்ஸ்ல என்ஜாய் பண்ணீங்க, அம்மாவுடைய இதய துடிப்பை என்ஜாய் பண்ணீங்க, எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து இருந்தீங்க. சுஷுப்தம் அப்படியே இருந்தீங்க, அங்கேயே உங்க உணர்வு நிலைகள் இருந்தது. இட் வாஸ் தி மாயா. அந்த மாயா நிலை தான் உங்களுக்கு இங்க சுஷுப்தம். அங்க ஈகோ மட்டும்தான் இருக்கும், நான் என்ற உணர்வு மட்டும் இருக்கு, வேற எந்த உணர்வும் கிடையாது. இப்ப 11வது சூத்திரத்தை நம்ம போகலாம். என்னது 11வது சூத்திரம்? திரிதய போக்தா வீரேஷ. திரிதய போக்தா வீரேஷ. இந்த 3 நிலைகளையும் யார் ஒருவன் முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன், தைரியவான். அதை பார்க்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு. சில பேரு இந்த கனவை இன்டர்பிரட் பண்றேன், கருடான்னுட்டு, சார் ராத்திரி காலையில பாம்பு சுத்திக்கிற மாதிரி பார்த்தேன் சார், பாம்பு சுத்திக்கிட்டு சார், கடிக்கல சார். இந்த பேர் பாம்பு கட்சியது சார். சில பேர் பாம்பு கட்சி ரத்தத்தை பார்த்தேன் சார்,
ஆளாளுக்கு என்டர்பிரனர் பண்ணுவாங்க. பாம்பு காலை சுத்தனா என்ன, சுத்தா காட்டு என்ன, கடிச்சா என்ன, ரத்தத்தை பார்த்தேன். அதுக்கு ஒரு தனி இன்டர்பிரிட்டேஷன், கனவுகளுக்கு விளக்கம் தரது வேற இருக்கு, அது பரிகாரங்கள் வேற. இது எல்லாமே உண்மையா பொய்யாங்கிறது கேள்வி கிடையாது. ஆனால் ஸ்வப்னோ விகல்ப சொல்லிட்டார் சிவசுத்திர சிவபெருமான சொல்றார், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சொப்பனங்களும் இமேஜினேஷன், கற்பனை, உங்கள் அந்த கரணங்கள் செய்யக்கூடிய வீவிங், a kind of a photography, a film, a short film, that's it. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் சொல்லல, சிவபெருமான் சொல்ற. சொப்னம் அது அவிவேகம், அது கிடையாது. அதனால இங்க என்ன சொல்றார், திரிதய போக்தா வீரேஷ, இந்த 3 நிலைகளிலும் இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்கணும். உங்க கனவு வருதா, கனவையே பாருங்க. எங்க வீட்டு சொல்லுவாங்க, கனவு கூட பார்த்தா அதுல கூட நான் முடிச்சிட்டு இருக்கேன். அதுதான் இன்னர் அவேர்னஸ். அது எனக்கு இன்னும் வரல எனக்கு. ஆனா தட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஸ்டேட். நம்ம கனவு காண்றத, நம்ம கனவு காண்ற உணர்வோட பாக்குறீங்க பாருங்க, தட் இஸ் சம்திங் ரியலி கிரேட். இது கனவுன்னு பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, கனவை தான் பார்த்துட்டு இருக்கேன்ட்டு, கனவை பார்த்துக்கிட்டேன். யூ கெட் த பாயிண்ட். Not being a party to the dream, already you are a party to the dream, but still I am observing the dream which I am dreaming. That is the inner awareness. That inner awareness take you to greater heights, and that is what the போக்தா, இந்த 3 நிலைகளையும் போக்தா தான் அனுபவிக்கிறது. அனுபவிச்சாலும் வீரேஷ, அது தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாத போன கிளாஸ்ல கிரியா முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்தாங்க, பேர் சொல்ல விரும்பல. சார் எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரே பயமா இருந்துச்சு சார், கீழே வந்த சார். நாங்க when your astral body expands slowly, it goes out of your physical body. அப்ப எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கும், எங்கேயோ அப்படி திருவிழா தொலைஞ்சு குழந்தை மாதிரி இருக்கும். பயம் தான் வரும், பயம் வரக்கூடாது. அப்ப என்ன நினைக்கணும், என்னைக்க ஒரு நாள் இந்த உடம்பு கீழே போடத்தான் போறோம், நீ விரும்பினாலும் விரும்பாகட்டி உடம்பு கீழே தான் விழப்போம். அப்போ எனக்கு என்ன ஏற்பட்டு இருக்கு, அந்த அவேர்னஸ் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னர் அவேர்னஸ். அந்த இன்னர் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த பாத் ஆஃப் யோகா. வீரேஷ, யூ ஷுட் பி a warrior, you should be a warrior, you should say what it is, what is this. அதுதான் சார் பகவான் ரமணர் பண்ணிட்டு இருந்தாரு. தனக்குள்ள என்ன நடக்குது, தான் இறக்கிறத பார்த்துட்டு இருந்தாருல, தன்னுடைய ரூம்ல தான் இறந்து போவான்னு தெரியுது, தோணுது. இது பகவான் ராமனுடைய அனுபவம். அவர் என்ன பண்றாரு, பாய விரிச்சு படுத்துக்கிறார். படுத்துட்ட உடனே தான் சத்து போயிட்டோம் அப்படின்னு அவருக்கு தோணுது. அவர் தன் உடம்பை தான் பாக்குறாரு. அப்ப நான் இந்த உடம்பா இல்லாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதுதான் நானா, அந்த கேள்வி இருக்கு அவருக்கு. அது நான் யார்? அதுதான் பகவான் ரமணனுடைய திருச்சுழியில் அவருக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம். அவருக்கு ரொம்ப டீப்பா தோணுது, தான் சத்து போட போறேன். ரெடியா ஒரு பாய் போடுறாரு, படுத்துக்கிறார். நம்ம யோக நித்ரா மாதிரி கொஞ்ச நேரத்துல தான் உடம்ப பாக்குறேன். ஓ, இந்த உடம்பு நான் இல்லையா? இப்ப நான் இப்ப இருக்கிறேனே, நான் உணர்னே, இதுதான் நானா? அந்த கேள்விதான் அந்த வெங்கட்ராமனை ஊரறிய ரமண மகரிஷியாக செய்து. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் நான் யார், நான் யாருன்னு கேள்வி கேட்டுட்டேன். அதுதான் உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போச்சு. அது போல அந்த இன்னர் அவேர்னஸ் வர்றச்ச பயப்படக்கூடாது. பயப்பட்டா இந்த உடம்புதான் நாம நினைச்சுப்போம். அப்ப அந்த பைண்டிங் ஆஃப் தி பாடி வெரி டிஃபிகல்ட். அதான் குருஜி சாதனான்னு சொல்றது. அதனால்தான் நம்ம ஒத்த மனமுடையவர்களாய் யாரோட பழகணுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எண்ணங்கள் அவங்க நமக்கும் தெரியாம ஒட்டிக்கும். அவங்க நல்ல பாதையில போறாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் இருக்கு. சரியா? இதுதான் திரித்தயான இந்த 3 நிலைகள். என்ன? ஜாக்ரத், ஸ்வப்னா, சுஷுப்தி. போக்தா, இதை அனுபவிக்க கூடிய வீரேஷ யாருடா? அந்த இன்னர் அவேர்னஸ் பார்த்தா அதுதான் பைரவா கான்சியஸ்னஸ். இதையெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த நிலையைத்தான் நாம துரிய நிலை அப்படின்னு சொல்றோம். இது இது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலேயே நாம நம்முடைய ராகா அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப 12வது சூத்திரம் பார்த்தோம்னா
விஸ்வமயோ யோக பூமிகா. விஸ்வமயோ யோக, விஸ்வமயோ யோக பூமிகா. இந்த இன்னர் அவேர்னஸ் வந்துடுத்துன்னா இந்த உலக விளையாட்டை நீங்க ஜாலியா பாப்பீங்க சார். குருஜி பாக்குற மாதிரி. கியூபாவுக்கு போனார் முடிச்சு வச்சார், ராமச்சந்திர பூமி போனார் முடிச்சு வச்சாரு, ஸ்ரீலங்காவுக்கு போனார் முடிச்சு வச்சார். ஏதாச்சும் அவரை பயன் பண்ணிச்சேன் கிடையாது. பட் he was 100% participating in everything. அதுதான் விஸ்வமயோ யோக பூமிகா. அவரை பார்த்து நம்ம கத்துக்கணும். ஒரு அனுபவத்துக்கு பறிச்ச இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ கிரியேட் கர்மா கிடையாது. இது எனக்கு கிட்டப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹவு பெஸ்ட் ஐ டிஸ்சார்ஜ், ஃபினிஷ் டிஸ்சார்ஜ் அண்ட் கெட் ரிட் ஆஃப் இட். தட்ஸ் வாட் குருஜி ரொம்ப அழகா, ரொம்ப அழகா. அவர் எத்தனை ஊருக்கு போறார், எல்லா இடத்துலயும் ஆஹா ஓஹோ குருஜி குருஜிங்கிறார். Does he get bound by that? No. He blesses everybody and keeps moving with his routine. விஸ்வமயோ யோக பூமிகா. நேத்து முதல்வர் சொல்லிட்டு இருந்தார், சார் அது எப்படி சார் குருஜி டை அடிக்கிறாரா? அது சில டைம் தாடி கருப்பா இருக்குது, சில டைம் வெள்ளையா இருக்குது, அவர் முடி கருப்பா. நான் சொன்னியோ குருஜி அவர் என்ன சொல்ல வர்றாரு அதை பார்க்காம அவர் முடியை ஏன் பாக்குற? இல்ல சார் அவர் தனி மேக்கப் மேன் வச்சிருக்கிறார் சார். நான் நினைச்சு பார்த்தேன், நான் எந்த முண்டத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கணும் அந்த முண்டத்தை மெச்சூரிட்டி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் குருஜி எப்படி இருந்தா உனக்கு என்னையா போச்சு, உனக்கு அவர் மூலமா ஞானம் கிடைக்குதா? இல்லை நல்லதை சொல்றாரா? இல்ல சார் நான் வேணும்னு கேட்கல, எனக்கு தெரிஞ்சவரு ஆசிரமத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் குருஜி தனக்கு தனி மேக்கப் மேன் வச்சிருக்கிறார் சொன்னாரு சார். நான் இவனை பத்தி என்னத்த சொல்றேன்? குருஜி அடிக்கிற டை அடிக்கிறாரா? டை அடிக்கலையா? How are you concerned about it? இதுதான் பந்தா. இவரு குருஜி வார்த்தையெல்லாம் விட்டாரு. குருஜி அடுத்த மாதிரி குருஜி பார்த்தா அவர் டை அடிச்சிருக்காரு, அதில் தான் கவனம் இருக்கும். புரியுதுங்களா? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த மாதிரி குருஜி பிரசன்ஸ் போனீங்கன்னா குருஜியுடைய அவருடைய அறிவுரை கேட்க மாட்டீங்க. குருஜி தொப்பை இருக்குதா, அவர் தொப்பை அவருக்கு கிரியா தினம் பண்றாரா, நம்மளையும் பண்றாரா? ஆமா நம்மளையும் குழப்பிட்டாரு. நேற்று நடந்தது இது. நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர் சார் முன்ன மாதிரி இல்ல சார், குருஜிக்கு தொப்பை பாத்து கவனிச்சிங்களா சார்? சரி அதுக்கு என்ன, அவரு கிரியா பண்றாரா இல்லையா? ஒரு அக்னியான ஜோதி விளக்குக்கு திரிய போட்டு எண்ணெய் விட்டு தான் பத்த வைக்கணும். ஆல்ரெடி ஜோதியா இருக்கிறது எதுக்கு மறுபடியும் எண்ணெய் திரி விடணும்? நான் தான் கேட்டேன், ஏய் மடையா, அவர் 5000 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்ம உய்விக்க வந்த கிருஷ்ண பரமாத்மா நாராயண ஸ்வரூப் நரநாராயணன்ட்டு மகாவதார் பாபாஜியை சொல்லிட்டார். விளையாட்டு கிடையாது. In Rishikesh, Mahavatar Babaji advises where I can see the Narayana. He says go to Kanakapura, Udayapura இருக்க நரநாராயணா. It's all happened. அவ்வளவுலாம் தெரிஞ்சு நீ இன்னும் குருஜி தொப்பையை பார்க்கறது இல்லை, அவர் கிரியா பண்ற இவன் கேள்வி கேட்டு இருக்கான். நான் சொன்னேன் நம்ம ஒழுங்கா பண்றோமா கிரியாவை? 362 பண்றியா? இல்ல சார் சில நாள்ல விட்டு போகுது. அப்ப சத்குருவுக்கு நம்ம எங்க சார்? அதுவா நம்ம வேலை. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். திரிதய போக்தா வீரேஷ, அந்த வீரேஷன் வரணும். இந்த கற்பனை வர்றச்சியே குருஜி அவர் சொல்ற ஒவ்வொரு வழிகளும் நம்ம நல் வழிபடுத்தும். அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா குருஜியோடதையும் பிசிக்கல் பாடி ஒன் டே he is going to drop it. அதுக்கே முக்கியத்துவம் தரணும். முக்கியத்துவம் தந்தா ஞானம் வந்தா அங்கதான் நீ நிப்ப, அதுக்கு மேல போக மாட்டேன். விஸ்வமயோ யோக பூமிகா, அந்த உலகத்தை பார்த்து குருஜி தியானம் தர்றாரு. இந்த 3 நிலைகள் திருப்பி நான் ஜாக்கிரதையில மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பு நிலையில மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சுக்கின்னு நீங்க இந்த உலகமே ஒரு விளையாட்டு போல இருக்கு. விஸ்வமயோ யோக பூமிகா. அப்போ பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், எல்லா விதமான அனுபவங்களும் கிடைக்கும். வேண்டியது வேண்டாதது, நீங்கள் தேடுவது தேடாதது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க ஜாக்கிரதையா மறுபடியும் அந்த ராகா, அந்த டிசையர் மாட்டிக்காம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி நிஷ்காமிய கர்மா, அதுதான் நிஷ்காமிய கர்மா. எனக்கு இடப்பட்டது அந்த ஐ மீ மை மைண்ட் இல்லாம ஈகோவை இருக்கிறது, அதை அளவோட வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா விஸ்வமயோ யோக பூமிகா.
விஷ்ணுயோ அடுத்தது அதை விட நான் அழகானது இச்சா சக்தி உமா குமாரி. இச்சா சக்தி உமா குமாரி இது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சூத்திரம். ரொம்ப இது எப்படி மணிக்கணக்கா பேசிட்ட போல. அந்த எல்லாமே அன்னையினுடைய திருவிளையாடல் தாங்க. ஒரு அம்மாவோட குழந்தை அவன் குப்பை மேட்ல தொலைஞ்சு கிழஞ்சி எல்லாமே அந்த சர்ஃபெக்சல்ல கரை நல்லதுங்கிற மாதிரி எங்கேயோ சுத்தி வந்தா கூட அம்மா அவனை தூக்கி போடுற விட்டு கெட்ட விட்டுட்டு அவனை தூக்கி வேர்ல்பூல் வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு சுத்தி கூட ஒரு கம்ஃபர்ட் வாசனை வேற சேர்த்து டே வாடா மவனேட்டு விபூதி வச்சு சாப்பிடுறியாட தங்கமே. அதுதான் நம்ம அதனால்தான் அம்பாள் கையில பாத்தீங்கன்னா ஒரு கையில அங்குசம் இருக்கும், இன்னொரு கையில பாச கயிறு இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அம்மா நமக்கு படைப்பு கொடுத்தாச்சு. படைப்பு கொடுத்த உடனே அம்மாவை விட மாட்டாங்க. எந்த அம்மாவும் குழந்தை பெற்ற உடனே அம்மாவை விட மாட்டாங்க. அவன் எத்தனை வயசானாலும் டெல்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு பிள்ளைமா. அது போல ஒரு அம்மாவுக்கு பையனோ பொண்ணு எத்தனை வயசானாலும் அந்த தன்னுடைய பையன் ஒண்ணு. அது போல அந்த அம்பாள் இறைமைக்கு திரிபுர சுந்தரிக்கு ஒரு கையில அங்குசம். பையன் எவ்வளவு தூரம் போனான் பார்க்கலாம். அவன் விளையாடிட்டு இருக்க விளையாட்டு பசி அம்மான்னு வந்தா பார்த்து அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பப்போ கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது பண்ணாத, அது பண்ணாத, இது நல்லது, அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஞானம். அடுத்தது கையில பாசக்கயிறு. ரொம்ப தூரம் லிமிட் எல்லாம் போயிட்டா ஒரே ஒரு பொடி போட்டு இழுத்துப்பாங்க பக்கத்துல. இதுதான் ஒரு தையில பாசாங்குசதாரி அப்படிப்பாங்க. பாசங்கிறது பாசக்கயிறு, அங்குசம்ங்கிறது அந்த அங்குசம். அந்த அங்குசத்தை ஒரு பாகன், யானை பாகன் காதுக்கு பின்னாடி இப்படி தொடுவான். அவ்வளவுதான், குத்துறது கிடையாது. அது உந்தரத்துக்கு. எந்த யானை பாகன் அந்த அங்குசத்தை குத்துறது நினைச்சுக்காதீங்க, வருடுவான். அப்படி நம்ம இப்படியே வருடச்சு தெரியுதோ இல்லையோ, ஸ்பரிச உணர்வு. அந்த ஸ்பரிச உணர்வை வச்சுக்கிட்டே பாகன் தனக்கு என்ன ஆணையிடுறான்னு அந்த யானை தெரிஞ்சுக்கும். அது ஐம்பொறிகள்ல அன்னைக்கு நம்ம கிருஷ்ணலீலாவில பார்த்தவால ஸ்பரிச உணர்வு தான். அதுதான் கடைசி வரைக்கும் நம்மள உழுக்கும். ஸ்பரிச அவ்வளவு மாயா சக்தியை உடையது. தபான்னு மாட்டிடும். ஆக இங்க இச்சா சக்தி உமா குமாரி. உங்களுக்கு அந்த ஆசைகளை கொடுப்பதும் அம்பாள் தான். ஆசைகளில் இருந்து விலக வேண்டும் என்று சொல்வதும் அம்பாள் தான். அந்த பைரவரனுடைய சகதர்மிணியாக, பைரவருடைய தர்ம பத்தினியாக விளங்கக்கூடிய அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பைரவா கான்சியஸ்னஸ், திருத்திய போக்தா என்ற 3 நிலைகளையும் பார்த்து ஒரு விளையாட்டாக விஸ்வமயோ யோக பூமிகா என்ற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இச்சா சக்தி உமா குமாரி. என்ன அழகான வார்த்தைகள். அந்த பைரவர் உமா குமாரி இல்லாம பைரவர் ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் அந்த அம்பாளுடைய அழகு விளையாட்டுக்களை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இட்ஸ் லைக் அப்சர்விங் a cricket play or you are the football play. குருஜி சொல்ற மாதிரி there are team A and team B, they are playing. You are there in the witness stand as an audience. அப்பதான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும் கேம். பிரமாதம் ஆஹா ஓஹோ அப்படிங்க. யாரு ஜெயிச்சாலும் யார் ஜெயிக்கட்டும் நீங்க அதை ஆனந்தமா அனுபவிப்பீங்க. அது போல இச்சா சக்தி உமா குமாரி. இந்த உங்க 3 நிலைகளையும் நீங்கள் இன்னர் அவேர்னஸோட பார்த்து பழகிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் விஸ்வமயோ யோக பூமி. அப்போ அதே இச்சா சக்தி உமா குமாரி, என் பையனுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்துட்டு அந்த பைரவா கான்சியஸ்னோட சேர்த்து வைக்கிறது அம்பாள் தான். சுத்த வித்யா, அது சுத்த வித்யா. அந்த சுத்த வித்யா நிலைக்கு வந்தப்புறமா சாந்தி கலா, சாந்தி அதீத கலாங்கிறப்ப அந்த உணர்வை ஏற்படுத்தி மறுபடியும் பைரவா கான்சியஸோட சேர்க்கிறதும் அதே படைக்காற்றல் பெற்ற அம்பாள் தான். யார் மூலமா வந்தமோ அந்த அம்மா மூலமா தான் நம்ம போய். இது உங்களுக்கு விசிஷ்டாத்வைதம் வைஷ்ணவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. தாயாருக்கு அப்பாவுக்கு என்ன பண்றதுனா அம்மா மூலமா ரெக்கமெண்டேஷன் கேட்க, அம்மா என்னம்மா அப்பாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுமா, அப்பாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுமா, சொல்றோமோ இல்லையோ. நம்ம யார்கிட்ட ஒரு நம்ம உரிமை எடுத்துக்கிறோம், அம்மா கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோம். அம்மா இது என்னம்மா நீ அப்பா என்ன சரி சொல்லவே மாட்டேங்கிறாரு, சொல்லுமா கேள்வி சொல்லுமா நீ சொல்லுமா. அது போல எதுவுமே தாயார் மூலமா போயிட்டுன்னா
பகவான் விஷ்ணுவுக்கு வந்து சொல்றத வைஷ்ணவ சித்தாந்தம். அதுதான் இங்க. அப்போ அந்த சுத்த வித்யாவை அவித்யாவை கொடுத்ததும் அந்த அம்பாள் தான். அந்த அவித்யாவை போக்கி வழி சொல்றதும் வித்யா அம்பாள் தான். கடைசியில இச்சாசக்தி உமாகுமாரி பைரவா கான்சியஸ்னோட சேர்க்கிறதும் அம்பாள். அதனால அந்த சரணாகதி முக்கியம், பக்தி முக்கியம், ஒரு தாய்மையை ஆல்வேஸ். அதான் தான் பாரதியார் சொல்வார், போற்றுதும் போற்றும் பெண்மையை போற்றுதும் தாய்மையை போற்றுதும். ஒரு வீட்டுல ஒரு பெண்மகள் நல்லா இருந்தா தான் அந்த வீடு உருப்படும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். பெண்மையை போற்றி போற்றி இருக்க அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். அந்த பெண்மையை நாம் திணிக்க பெண்மையை அடக்கக்கூடாது. அது போல இச்சா சக்தி உமாகுமாரி அந்த பைரவா கான்சியஸ்னஸ கொடுக்கறது கூட அம்பாள் தான். அந்த வில் பவர், இப்படி வாடா மவனே அப்படின்ட்டு வழிகாட்டுறதும் வந்து அம்மா தான். ஸோ இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இது அடுத்தது வந்து இட் வில் டீவியேட், வேதா அபேதா அப்படின்னு போகும். இன்னும் எப்படின்னு பல நிலைகள், இந்த உடம்புன்னா என்ன, உடம்புக்குள்ள என்னென்ன நிலைகள் இருக்கு, சக்கர சந்தானே பார்த்தோமோ இல்லையா, அது போல அந்த நிலைகள் போயிடும். இப்ப நம்ம பார்த்தது என்னன்னு நம்முடைய 3 நிலைகள், ஜாக்கிரதை, சொப்னா, சுஷுப்தி. இந்த 3 நிலைகள் தான் இருக்கும். இந்த 3 நிலைகளை ஜாக்கிரதையில எல்லாமே முழிச்சுட்டு இருக்கு, உடம்பு முழிச்சுட்டு எல்லாமே இருக்கு. சொப்பன நிலையில இமேஜினேஷன், உங்களுடைய மனசும் அந்த கரணம் தான் இருக்கு. சுஷுப்தி நிலையில அது கூட கிடையாது, அகங்காரம் மட்டும்தான் இருக்கு. இந்த 3 நிலைகளை ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைகள். திருத்தையா போக்தா வந்துட்டீங்கன்னா நீங்க தான் வீரேஷா. அப்ப அந்த பைரவா கான்சியஸ்னஸ் என்னங்கிறத நீங்க தொட்டவர்கள் ஆவீர்கள். அதுக்கு நாம இப்பொழுது the present, if you take care of the present, future will take care of itself and the past will become a beautiful past. குருஜி சொல்றது போல you have to be always careful about the ஜாக்கிரத். இந்த நிலையத்தை நம்ம அப்புறமா ஜாக்கிரதையாரு சொல்லுவாங்களா, அப்பா ஜாக்கிரதையாருடா, போறப்ப பார்த்து போ. எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகள் முடியும், தின பிரயோகத்தையும் வருது பாருங்க. அதாவது ஜாக்கிரதையில ஜாக்கிரதையா இருக்கும். அந்த ராகா வர்றச்சியே ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி, இவர் கலா இவர் வித்யாவை பேலன்ஸ் பண்ணி ஃபர்தரா நீங்க கர்மாவை சேர்த்துக்காம வந்த கர்மாவை தீர்த்துக்கிட்டு பிராரப்த கர்மா முடிஞ்சது டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க, டிக் அடிச்சுட்டே பாருங்க. ஒருத்த முட்டாள புத்தி இருக்குதாங்கிறா, திருப்பி நீ உடம்பு ரொம்ப புத்தி இருக்குதா போயா சொல்லிட்டீங்கன்னா கர்மா வழங்குறீங்க சரிங்களா. முட்டாள புத்தி இருக்குதா, ஒன்னும் பதிலே பேசாதீங்க, கம்முன்னு வந்துட்டு நீங்க பாட்டு. ஸோ யாரையும் நீங்க திட்டி இருப்பீங்க, இன்னைக்கு திட்டு வாங்குறீங்க. அந்த திருப்தியோட சாரிங்க சொல்லிட்டு வந்துருங்க. சாரி சொன்னா பெஸ்ட் வேர்டுங்க, 2 வேர்டு, ஒண்ணு ப்ளீஸ், ஒண்ணு சாரி. இது ரெண்டுத்தையும் எங்கெங்க முடியுமோ எவ்வளவுக்குள்ள பிரயோகம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள பிரயோகம் பண்ணீங்கன்னா உங்க ஃபர்தர் கர்மாவை அவாய்ட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் ரியாக்ட், ஆல்வேஸ் இன்டராக்ட். சாரிங்க என்ன சரி சரி, இவங்க கூட சண்டை போட்ட பிரயோஜனம் விட்டுருவாங்க. ப்ளீஸ் சார், சார் சொல்லுங்க சார், மனசுல சொல்லி தொலையாமா, ஆனா வெளியே சொல்லுங்க சார். ஃபர்தர் கர்மா வர. ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நாம, இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் திருத்திய போக்தா. அதுதான் வந்து என்ன உங்களுக்கு முக்கியமானது. அப்பதான் நீங்க இச்சா சக்தி உமாகுமார் அந்த அம்மாவோட பாதங்கள். சரியா? இப்ப பேசலாம். கேளுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இப்ப ஆழ்நிலை தூக்கத்துல இந்த 5 கஞ்சுகா சொன்னோம் இல்லையா, கலா காலா நியதே வித்யான். இதுல அந்த ஆழ்ந்த நிலையில தூங்கும் போது எந்த ஒரு கவர் வந்து ரிமூவ் ஆறுது, எந்த கவர் ரீடைன் ஆகுது? அங்க பாத்தீங்கன்னா ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு. ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு. கர்ம பலம் கிடையாது. யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங் எனி கர்மா. யூ ஆர் நாட், ஆல்ரெடி யூ ஆர் தேர் இன் தி மாயா. யூ ஆர் கவர்ட் பை மாயா. பட் அவேர்னஸ், நான் நல்லா தூங்குறேங்கிற அவேர்னஸ் இருக்கு பாருங்க, ஆணவ மலம். நீங்க நல்லா ஒரு தச்சு போட்ட மாதிரி தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் உருப்புறீங்க, அருண் ஏய் நல்லா தூங்கிட்டு இருந்த ஏயா எழுப்பி விட்டது, ரியாக்ஷன் வரும், நிச்சயமா வரும். அப்போ ஆணவ மலம் மட்டும்தான். சொல்லுங்க. பட் அங்க வந்து நான்ற உணர்வா இருக்கா, இல்லை நான் வந்து ஒரு பகவத்கீதா சொல்லக்கூடியவன், நான் வந்து ஒரு பெரிய பாட்டு பாடக்கூடியவன்,
நான் வந்து அழகா வந்து வரையக்கூடியவன் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஈகோ இல்லையா? அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஈகோ இல்ல, கிடையாது. சோ நான் என்ற உணர்வு தான் ஈகோவா இருக்கு. நான் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்கு. நான் என்ற உணர்வு மட்டும்தான். வேற அந்த ஆணவம் மட்டும்தான் நான் என்ற உணர்வோட இருக்கு. வேற எந்த உணர்வுமே கிடையாது. அடுத்த क्वेश्चन, சுஷுப்தா நிலையில நம்மளோட மாயா எதை சார்ந்து இருக்கும்? நம்முடைய மாயா ஜீவாத்மாவை சார்ந்து இருக்கு. அந்த மாயா சுஷுப்த நிலையில ஸ்டில் யூ ஹோல்ட் யுவர் நிவிருத்தி கலா, அந்த நியதி கலா, நியதி இருக்கு. கர்மாக்கள் ஒரு மூடிய உரையோட இருக்கீங்க நீங்க. அதனால நீங்க சுஷுப்த நிலையில் இருந்தா கூட யூ ஆர் பவுண்ட் பை த மாயா. ஸோ அந்த மாயா நம்ம சூழ்ந்துட்டே இருக்கு. அது நம்ம தான். எப்படி பாம்பு சட்டை உரிக்கிறதும்பாங்க பாத்தீங்களா? பாம்பு ஒரு மாசமா போய் அது என்ன பண்ணும், முள்ளு செடி நடுவில் போகும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். நேஷன் ஜாகிரபி நல்லா சொல்லுவாங்க, சொர சொரான்னு இருக்கிற மரம் பட்டைங்க இல்லாட்டி முள்ளு செடி நடுவில் போக போக அப்படியே அது தோலை உரிச்சுக்கிட்டே போகும். அது போல நம்ம இந்த கஞ்சு காசை நாம தான் உரிக்கணும். பண்ணிட்டோம்னா இதுதான் சார் முக்கியம். முதல்ல இந்த தேகாபிமானம் போனோம் சார், அதுதான் முதல் வெற்றி. ஆனால் இப்ப இந்த உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த பார்வை வீசினாலும், டிவி பார்த்தாலும், உங்களுடைய ஐபோன் பார்த்தாலும், எதை பார்த்தாலும் தேகாபிமானத்தை அப்படியே டிரைவ் பண்ணி விடுறாங்க. இந்த தேகம் தான், இதுதான் நான், இதுதான் நான், இதுதான் நான். அதுதான் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம், அத்தனை துன்பங்களுக்கும் காரணம். ராகா ராகா. சினிமா எடுத்துக்கோங்க, டிவி சீரியல் எடுத்துக்கோங்க, கமர்ஷியல்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் வந்து நான் தான். இந்த உடம்புக்குத்தான் அதீதமா. அதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை பாருங்க, ஒரு பாசமல்லர் இல்ல காட்டி உங்களுக்கு பார்த்தால் பாசித்தீரம், அன்பு, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அங்க உடல் உணர்வுக்கு முக்கியத்துவம் தரல. படித்தால் மட்டும் போதுமான சினிமா பாக்குறச்ச சுமை தாங்கிலாம் பாத்தீங்கன்னா அண்ணாவுக்காக விட்டு கொடுக்கறது, தங்கைக்காக விட்டு கொடுக்கறது. பச்சை விளக்கு சினிமா சிவாஜி கணேசன் தன் வாழ்க்கை தங்கைக்காகவே அர்ப்பணிப்பார். அது போல மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனா இப்ப உடல் வலிமை, ஒன்னா ஒருத்தன் போலீஸா இருக்கான், இல்லையா ஒருத்தன் ரவுடியா இருக்கான். இது ரெண்டு தானே சார். போலீஸ் ரவுடி இல்லாத சீரியல் எதனா சினிமா எதனா இருக்கா சார்? தேகம் தேகம் தேகம், உடல் உடல் வலிமை, நான் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கேன். அது இருக்கிற நாலாவது கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நாலாவது கேள்வியில என்னன்னா, இந்த துரியா நிலைக்கு நம்ம போகும்போது எப்படி, எதனால துரியா நிலையில மண் புத்தி சித்த அகங்காரத்துல எதுவுமே இல்லாத பொழுது நம்ம எப்படி உணர்வுன்றது எப்படி வரும்? மண் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கும். மண் புத்தி சித்தம் அகங்காரம் கரெக்டா அந்த காரணங்கள் நிச்சயமா எல்லாம் வீழ்ச்சிட்டு இருக்கும். ஆனால் இவை மண் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதை நீங்க பாப்பீங்க. அதை நீங்க குதிரை ஓட்டுற ஒரு இது ஆயிடு, சேரிட்டியர் ஆயிடுவீங்க. ரொம்ப முக்கியம். எந்த கருவியை கொண்டு நாம அந்த துரியா நிலையை உணர முடியும்? துரியா நிலையை உணர முடியும் என்பது நீங்க யோக நிதிரையில் நல்லா உணர முடியும். இன்னர் அவேர்னஸ். இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, கனவுல கூட நான் கனவு கண்டான்னு பாக்குறீங்க இல்ல, அதுதான் துரிய நிலை. நீங்க யோக நித்ராட கிரியா பண்ணிட்டு பாக்குறச்ச நான் ரொம்ப ஆழ்ந்த நிலையில் இருக்கிறேன், இந்த கிரியா எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு அந்த மண் புத்தி சித்தம் அகங்காரத்துல அந்த நிலையை நீங்க அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவிக்கும் நிலை தான் துரிய நிலை. தன்னை இழந்து அப்படியே இறைவனோட கலக்கிறது துரிய அதீத நிலை, துரிய அதீத நிலை. துரியம் என்பது மண் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாமே இருக்கும். ஆனால் அவை உங்களின் கருவிகளாக செயல்படும். நீங்கள் அவற்றினுடைய விளையாட்டுக்கு ஆளா இருக்க மாட்டீங்க. அதுதான் துரிய நிலை. துரிய நிலை என்பது உங்க ஆக்ஞான் சக்கரத்துல வர்றச்ச அந்த ஞானம் மலர்றச்ச அதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் வராம போதோ அப்போ துரிய நிலை உங்களுக்குள்ள விளக்கம் வந்துருக்குன்னு இண்டிகேஷன். இட்ஸ் அ பாராமீட்டர். கோபமே வரலன்னு வச்சுக்கோங்க, எதை பார்த்தோமே, அப்போ நீங்க துரியத்தில் இருக்கீங்கன்ட்டு 100% you can take it for. சார் கண்ணில தண்ணி வருது சார். குருஜி எது சார் சொல்லல, குருஜி அக்கு வேறாணி வரைய சொல்லியிருக்காரு சார்.
Your agnya, the positive is jnana, the negative is anger. அந்த ஆங்கர் எதுக்கு வருது அனலைஸ் பண்ணினோ அதான் அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு யுவர் ஆல்ரெடி இந்த துரியா மத்த எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அடுத்தது இந்த 12வது ஸ்லோகத்துல விஸ்வமயோ பூமிகாவை இன்னும் கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல டீடைலா சொன்னால தாராளமா சொல்லணும். ஏன்னா அது வந்து ஒரு நிஷ்காமிய கர்மத்தோட போட்டு நிறுத்திட்டீங்க. அத அந்த வேர்ட் பை வேர்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பரா சொன்னால. This is my request. இல்ல இப்ப ஒரு 5 minutes பேசலாமா இத பத்தி? இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு I am free. Everybody okay good. விஸ்வமயோ யோக பூமிகா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பக்த ராமதாஸ். அவர் கண்கண்டாட் நம்ம கண்டனூர் பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, பாப்பா ராமதாஸ் சொல்லுவாங்க. அவர் பாப்பா ராமதாஸ் ரிஷிகேஷ்ல அவர் வந்து பிட்சைக்கு போறார். அங்க ஒரு ஆசிரமத்துல தினம் பிட்சைக்கு போவார். அன்னைக்கு அவருக்கு பசி ரொம்ப பசி, அப்படி வயித்த கிள்ளுது. அந்த நேரத்துல அந்த ஆசிரமத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. இவரு தான் கடைசி டோக்கன். அது புரியுது, அந்த சொல்லிருக்கீங்க. அப்போ இவர் யோசிக்கிறாரு, தன்கிட்ட கொடுத்த உணவை அவசரமா சாப்பிட்டுறாரு. இல்ல அதுக்கு அடுத்த நிலைக்கு வரணும். அவசரமா சாப்பிட்டுட்டு அவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராபில அந்த நிலை இன்னைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அவருக்கு அடுத்தவர் வந்தா கூட இவருக்கு கொடுக்கப்பட்ட உணவை அவருக்கு கொடுத்துட்டு தன்னுடைய பசிய அவர் ஒரு விட்னஸ் கான்சியஸ்னோட பார்ப்பார். அது அது இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த நாள் இது நடைபெறும் பொழுது, இந்த அனுபவம் நடைபெறும் பொழுது அடுத்தவர்கிட்ட அந்த உணவை கொடுத்துட்டு அவர் சாப்பிடும் அழகை ரசிப்பார். அதே நேரத்தில் தன்னுடைய பசியை வேடிக்கை பார்ப்பார். அப்பொழுது அவருக்கு அந்த துரிய நிலை விளங்குகிறது. ஓ, இந்த உடல் என்ற கருவிக்கு உணவு தேவை. அது மற்றவர்களுக்காக விடும் பொழுது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது என்னை துரிய நிலைக்கு உயர்த்துகிறது. அதான குருஜி இந்த developing this attitude of understanding with awareness what's happening in my mind at that time is yoga. Absolutely. If you get well established in yoga, you are already in turiya. அந்த துரிய நிலைக்கு டெவலப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா at one point of time, அது நம்ம கையில் இல்லை. அதான் துரிய நிலை வரைக்கும் போயிடலாம். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடந்தது. இது வரைக்கும் போயிடலாம் துரிய நிலை. துரிய அதீத நிலை வந்து அது இறைவன் மட்டுமே அளிக்கக்கூடியது. அவருக்கு தோத்தாதிரி மகரிஷி மூலமாக கிடைத்தது. அது போல முருகனாருக்கு பகவான் ரமணர் மூலமாக கிடைத்தது. அது மட்டும் இல்லாம பகவான் ரமணருடைய அம்மாவுக்கு அவருடைய பையன் அவர் மூலமாகவே கிடைத்தது துரிய அதீத நிலை. ஏன்னா நீங்க வந்து இந்த விஸ்வமயோ பூமிகாவை வந்து நிஷ்காமிய கர்மத்தோட கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ அப்ப இந்த யோக நிலையில நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய இப்ப வந்து அவர் உணவு கொடுக்காம அவசரமா நான் இன்னைக்கு ஏண்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கும் நிலை வரும்போது அடுத்த தடவை அந்த உணவை பக்கத்து கொடுக்கும் போது அது நிஷ்காமிய கர்மமா செய்யக்கூடிய ஒரு மனோநிலை அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, மனோநிலை வந்திருக்கும். அதே நேரத்துல தன்னைத்தான் வேடிக்கை பார்க்கிறேன். அப்போ நான் இந்த உடம்பு இல்லைன்னு வேடிக்கை, அதுதான் முக்கியம். இந்த உடம்பு என்னதான் பண்ணுது பார்க்கலாமே வேடிக்கை பார்க்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டாக்டர் அருண்டே கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் அன்னி பெசன்ட்டோட க்ளோஸ் டிசைபிள், அசோசியேட். இன்ஃபேக்ட் they are all in the brotherhood, white brotherhood இருந்தாங்க, தியோசபிக்கல் சொசைட்டி. அப்போ அருண்டேல், அவங்க ருக்மிணி அருண்டேல் தான் இது கலாக்ஷேத்ரா ஏற்படுத்தினாங்க. அப்போ அந்த டாக்டர் அருண்டேல் ஒரு மரத்துக்கு உட்கார்ந்துக்கிட்டு இஸ் இன் a deep meditation. அப்போ there is a forest fire. He was a foreigner. அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து இவர் கண்ணுக்கால சுட்டுக்கிட்டு இருக்க நெருப்பு. இட்ஸ் ஆல் விளையாட்டே கிடையாது. அவர் தன்னுடைய கண்ணுக்கால தீப்பற்றி எரியறத பாக்குறார். அப்புறம் உணர்வு நிலைக்கு வர்றார். அப்போ அவருக்கு அந்த துரிய நிலை தெரியுது. ஓ, என் உடம்பு எரியறத நானே பார்த்துட்டு இருக்கனே.
அப்போ நான் அந்த உணர்வு நிலை, உள்ளுணர்வு நிலை தான். இந்த உடம்பு ஒரு நாள் மொத்தமே எரியறச்சு கூட இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அவர் உணர்றார். This has been expressed by the டாக்டர் அருண். அவர் கடைசி வரைக்கும் அவர் கணுக்கால் கருப்பாவே இருந்தது. அவர் ஒரு ஸ்டிக் வச்சுதான் நடப்பார். என்ன அது அவருடைய கர்மா. அவர் அதையும் சொல்றார், this was the last traces of my karma. கணுக்கால் இன்னைக்கு இந்த வேலையில ஃபாரஸ்ட் ஃபயர்ல எரியணும், நான் மெடிடேஷன்ல இருக்கணுங்கிறது இட் பி டெஸ்டைன். ஐ அக்செப்ட் இட் வித் a folded hand. I witness the happening. See, that is a துரிய நிலை. அந்த துரிய நிலை சில பேருக்கு தானா அனுபவிக்கலாம், இறைவனர்ல வரலாம். ஆனால் அதை நோக்கி நம்ம போனோம். யோக பூமிகா, யோக பூமிகா, அதுதான் யோகம், அதுதான் உண்மையான யோகம். சரியா? தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சில கேள்விகள்ல வந்து என்ன கேட்க வேண்டி இருந்தது, அப்புறமா கேட்டுக்கலாம். ஆனா எனக்கு அந்த ஒரு தெரிஞ்சுக்கணும்னு வரும்போது வந்து உள்ள அந்த உந்தல் உத்தியாம பைரவ ஆயிடுச்சு. கண்டிப்பா. Welcome always. எனக்கு என்ன தெரியுதோ அதை I am always there to share with you. If I am also welcoming your views and your correction. I am always there with you. I am one among you. I am also a traveler. That's all. I enjoy Krishna Leela. I enjoy everything. I learn. It's a learning process. That's it. Life is love. Life is joy. ரொம்ப நல்லா புரிஞ்சது. Thank you very much. Thank you pa. சார் வெல்கம் ஆல்வேஸ். சார் என்ன கேட்கறோம்? கேளருண், கேளு. இப்போ கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது, பிராண சக்தி அண்ட் கிரேஸ் அண்ட் டிவோஷன், ஆல் தீஸ் திங்ஸ். அது போக நீங்க சொல்றது பார்த்தா கோவமே வராம போயிடுமா ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு நிலைமையில? கோவம் வராம போகாது. You will be the master of the கோபம். You will be the master of the கோபம். கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரு டம்ளரை தூக்கி போடாம கத்தாம ஏம்மா இப்படி பண்ணிருக்கலாமே, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. Instead of reacting, you will be interacting. That interacting will retain your prana and will be more mature. There only love will be there. It will not be there with the emotion packed anger. Very important. That's the difference. So that does not suppression. அந்த அது சப்ரஷன் கிடையாது இல்லையா? என்ன சொல்லுங்க? It is not suppression. It's not suppression. It is the expression in based on love, and it may get reacted. Still, you have to be holding your condition of love. சிரிச்சிட்டு வந்தா போருமா? உங்களுக்கு தெரியாதா உங்களை பத்தி? எனக்கு வரும். மனுஷன் மாறக்கூடியது. ஏமா திருடதா இருக்கணுமா? மனுஷனா மாறணும். அப்படியே 1 செகண்ட் போக ஆட்டோமேட்டிக்கலி இந்த ரியாக்ஷன் போயிட்டு. சார், லா ஆஃப் நேச்சர், ஐசக் நியூட்டன் வரதுக்கு முன்னாடியே லா ஆஃப் கிராவிட்டி இருந்துச்சு, இப்போ லா ஆஃப் கிராவிட்டி இருக்கும், எப்போ லா ஆஃப் கிராவிட்டி. தட்ஸ் இயற்கை. அவ்வளவுதான். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். தேங்க்யூ அருண். ரெக்கார்டிங் முடிச்சிருக்கேன். ரெக்கார்டிங் பண்ணிடுறேன்.